வாஸ்து தகவல்களில் இன்னைக்கு அடுக்குமாடி வீடுகள், அதாவது அப்பார்ட்மெண்ட் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லுமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்னைக்கு அவசர உலகத்தில் மனிதன் பணத்தை விரயம் செய்யலாம், ஆனால் நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. அதுவும் வேலைக்கு போகும்போது நேர விரயம் அதிகமாக ஏற்படுது. இதனால மனிதன் அலுவலகம் அல்லது தொழிற்சாலைக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமையக்கூடிய அடுக்குமாடி கலாச்சாரத்திற்கு அடிமையாயிடுறாங்க. ஒரு சிலர் அவங்களோட பொருளாதாரத்தை கருதி தனி வீடு கிடைக்காம இது போன்ற அடுக்குமாடி வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வீடு அவங்களோட வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போடுது. இது எதுக்காக ஏற்படுதுன்னு கூட அவங்களால கணிக்க முடியாது. பொதுவாகவே அடுக்குமாடி வீடுகளுக்கு வாஸ்து அமைகிறது ரொம்பவும் கஷ்டம். ஆனாலும் அடுக்குமாடி வீடுகளில் பார்க்க வேண்டிய சில அடிப்படை வாஸ்து விதிகளை இப்போ பார்க்கலாம். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி பொது சுவராக இல்லாமல் திறப்புகளோடு இருந்தால் சிறப்பு. தலைவாசல் உச்சத்தில் வருவது ரொம்ப சிறப்பு. தாய் சுவரோட எந்த மூலையும் வெட்டுப்படாமல் வருவதும் சிறப்பு. மிக முக்கியமாக வடக்கும் கிழக்கும் ஜன்னல் அமைப்பு இல்லாமல் இருக்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கழிவறை வடகிழக்கிலும் தென்மேற்கிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சமையலறை மற்றும் பூஜை அறை வடகிழக்கிலையும் தென்மேற்கிலையும் கண்டிப்பாக வரக்கூடாது. மிக முக்கியமாக தென்மேற்கில் அவசியம் மாஸ்டர் பெட்ரூம் வர்றது தான் நல்லது. மொத்த இடத்துக்கும் தவறா தெருக்குத்து இல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்னைத்த சூழல்ல அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. அதில் இப்போ சொன்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கிட்டு வாஸ்து நிபுணரோட ஆலோசனைப்படி நல்ல வீட்டை தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்